நாடாளுமன்றத்தில் நடைபெறும் ஜிஎஸ்டி அறிமுக விழாவை புறக்கணிப்பதாக நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி அதிரடியாக அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதேபோன்று விழாவை புறக்கணிப்பதாக திமுகவும் அறிவித்துள்ளது. ஜிஎஸ்டி வரிமுறையை அமல்படுத்துவதற்கான அறிமுக விழா நாளை இரவு நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடக்கவிருக்கிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் இன்று அவசர ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஜிஎஸ்டி வரி அறிமுக விழாவை புறக்கணிப்பதென முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் உள்ள திமுகவும் ஜிஎஸ்டி அறிமுக விழா கூட்டத்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. ஜிஎஸ்டி அறிமுக கூட்டம் மத்திய பாரதிய ஜனதா அரசின் வெற்று விளம்பரம் என திமுக எம்பியும் செய்தி தொடர்பாளருமான TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அவசர கதியில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படுவதாக கூறி விழாவை புறக்கணிப்பதாக மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஏற்கனவே அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வரி நாளை நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரவிருக்கும் சூழலில் அதற்கான அறிமுக விழாவை புறக்கணிக்க முக்கிய எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்திருக்கின்றன. ஒரு விழா ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு விழா எடுக்கிறார்கள். ஒரு விளம்பரமாக நாங்கள் கருதுகிறோம். அதை தாண்டி ஜிஎஸ்டியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அமைச்சர் உள்ளிட்ட யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் இப்பொழுது உள்ள வரி வசூலிக்கும் நிலை மாறி வரி விதிப்பு முறைகள் புதிய வரி விதிப்பு முறை வருகிறது என்பதை தாண்டி அதில் சிறப்பாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை.